ராதா ஹோலி பூஜை பண்ண மாட்டேன்னு மறுத்துட்டாளா? ஆமா மோகன். ஆனா அம்மா எப்படி? இது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவ சாப்பிடாம கூட இருந்துருவா, ஆனா பூஜை பண்றது நிறுத்த மாட்டாள. ஒரு செகண்ட், நான் இப்போ போய் அவளை கூட்டு வரேன். ஏன் மோகன், ராதாவை பத்தி உனக்கு கவலை அதிகமான மாதிரி இருக்கு? இல்ல, இது கவலை கிடையாது. இது அவளுக்கு கிளாஸ் எடுக்கணும். எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா பேச்சையே மறுத்திருப்பா? இப்பவே போய் அவளுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டு வரேன். I'll be back. நீ கத்து கொடுக்கிற பாடம் அவளுக்கு அறிவு இருந்தா தானே புரிய போகுது. நீ எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம ரொம்ப நாள் கழிச்சு நாம 2 பேரும் செலிப்ரேட் பண்றதுக்கான சான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அவ இல்லாதது நல்ல விஷயம் தானே. இங்க பாரு தாமினி, குஷி இங்க இருப்பா, அப்புறம் இந்த ஏரியாக்காரங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. நல்லா இருக்காதுல்ல? எல்லாரும் என்ன யோசிப்பாங்க? மோகன், நீ என் கூட இருந்தா எனக்கு யார பத்தியும் எந்த கவலையும் கிடையாது. வா. மோகன், ராதா எங்க? இப்போ வந்துருவா. ஓகே. ஹாப்பி ஹோலி. இன்னைக்கு உன்னை விட போறதில்ல. ஹே குஷி, எலிக்குட்டி நில்லு. ராதா ஏன் இன்னும் வெளியே வரல? அவ ஏதாவது ப்ராப்ளம்ல இருக்காளா? இங்க யாரோ இருந்த மாதிரி இருந்ததே. ஹோய் குட்டி சாத்தா, உன்ன நில்லு. தாமினி அக்கா சொன்னாங்கல்ல, அந்த பேப்பரை இந்த ரூம்குள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு. அவங்க திரும்ப வர்றதுக்குள்ள சீக்கிரமா அந்த பேப்பரை தேடி எடுக்கணும். ராதா, நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, நான் ஆசைப்பட்டதை அடையாம விட மாட்டேன்னு. பாத்தியா, நீ தானாவே என்னோட ரூமுக்குள்ள வந்துட்ட. இன்னைக்கு நான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறேன். நீ என்னை எல்லாரும் முன்னாடி அடிச்சு ரொம்ப தப்பு பண்ணிட்ட ராதா. கடவுளே கிருஷ்ணா,
தாமினிக்கு அந்த பேப்பரை எங்க வச்சிருக்காங்க? ராதா, இந்த மயக்க மருந்தை கொடுத்து நான் உன்னை மயக்கமடைய வைக்க போறேன். அதுக்கப்புறமா தான் உன்னை நான் பழிக்கு பழி வாங்குவேன். யார் அது? இது வீட்டோட ஃபயர் அலாம். ராதா வீட்டுக்குள்ள இருக்கால? ராதா, மோகன், எனக்கும் வீட்டுக்கு போகணும். இல்ல வேணா குஷி. இல்ல குஷி, நீ போக கூடாது. இல்ல, நீ தாத்தா கூட இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். குஷி, நீ கவலைப்படாதம்மா. இந்த நேரத்துல தான் எங்கேயாவது தீ பிடிக்கணுமா? சித்தப்பா அவருடைய வேலையை முடிச்சா நல்லா இருக்கும். எல்லாரும் நான் வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்தா எதுக்காக இங்க இருக்கீங்கன்னு கேட்பாங்களே. இப்ப எங்க போய் ஒளியறது? இந்த இடம் சரியா இருக்கும். இந்த மாமா எதுக்கு இப்ப அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாரு? இல்ல இல்ல, முதல்ல எங்க தீ பிடிச்சிருக்குன்னு பார்க்கணும். தீ ரொம்ப பரவிடக்கூடாது. மோகன், மோகன், யாரும் உள்ள வர வேண்டாம், எல்லாரும் வெளியே போயிருங்க. மோகன், நீங்க தனியா போகாதீங்க, நானும் வரேன். நானும் உங்க கூட வரேன். 3 பேர் பார்த்து ஜாக்கிரதை, கவனமா இருங்க ப்ளீஸ். உண்மையான நெருப்பு சித்தப்பாவோட மனசுக்குள்ள இருக்கு. இப்ப சித்தப்பா வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். ராதா, ராதா, அஜித், ராகுல், ராதா எங்க இருந்தாலும் அவளை உடனே கூட்டுவாங்க. ராதா, குரல் கொடு. ராதா, ராதா, நீ நல்லா இருக்கல? ஆமா உன்னையா, நான் நல்லா இருக்கேன். அதுங்க மாமா. உனக்கு ஒன்றும் ஆகல? தேங்க் காட், தேங்க் காட், உனக்கு ஒன்றும் ஆகல. இப்படிதான் ஒரு வாட்டி நான் துளசி எழுந்துட்டான்னு நான் உன்னை இழக்க விரும்பல. தேங்க் காட். உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா
ஒன்னும் ஆகல, எங்கேயும் தீ பிடிக்கல. எல்லாரும் உள்ள வாங்க. ஆ, அ, 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 வாங்க எல்லாரும் வாங்க. வாமா. மோகன், எங்க தீய மூட்டின நீ? ஹோலி எனக்கு எல்லாரும் வெளியே தான் தீ மூட்டுவாங்க, வீட்டுக்குள்ள இல்ல. அது நான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். மோகன் வீட்டோட மூல முடுக்கு எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயுமே தீ பிடிக்கல. ஹா, நானும் வீடு முழுக்க பார்த்துட்டேன். ஆனா எந்த இடத்துலயுமே தீ பிடிக்கலையே. ஆனா மோனையா, அது மாமா. ஆ, என்னாச்சு? அம்மா எங்க தீ பிடிச்சது? நான் வெளியே இருக்கும்போது ஃபயர் அலாரம் சத்தம் கேட்டுச்சு, உடனே அதை கேட்டு ஓடி வந்தேன். எங்க தீ பிடிச்சது? இந்த மாமா எதுக்கு போய் சொல்றாரு? இவர் முன்னாடி வீட்டுக்குள்ளேயே தானே இருந்தாரு. ஆனா இது யார்கிட்டயும் நான் சொல்லவும் முடியாதுல்ல. சொன்னாலும் யாரும் என் வார்த்தையை நம்ப மாட்டாங்க. அப்படின்னா அந்த அலாம் தப்பா தான் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் காட் எல்லாரும் ஓகே, வீடும் சேஃப், நாம எல்லாரும் சேஃப் இல்ல. யாருக்கும் எதுவும் ஆகல. நல்லதா போச்சு, யாருக்கும் எதுவும் ஆகல, எந்த நஷ்டமும் ஏற்படல. யாரும் கவலைப்படாதீங்க. வாங்க, பூஜை பண்ணணும், ஏற்கனவே நேரமாச்சு. எல்லாரும் அங்க போலாம். சரிம்மா. சரிங்கம்மா, நானும் கூட வரேன். ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மனசு சரியில்லைன்னு சொன்னேன். மனசு இருக்கோ இல்லையோ, பண்டிகை பூஜை இது எல்லாத்தையும் குடும்பத்தோட சேர்ந்து தானே கொண்டாடணும். பரவாயில்ல, இப்போ அது உனக்கு புத்தி வந்துச்சு. வாங்கண்ணா, எல்லாரும் வாங்க. ஒருவேளை இது எல்லாமே தாமினி அக்கா காவேரி பெரியம்மாவோட திட்டமா இருக்கலாம். மாமாவும் அவங்களோட கூட்டு கலவாணி அந்த பேப்பர் விஷயத்தை என்ன திட்டு வாங்க வைக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. பேப்பர்ல எதுவும் கிடையாது. ஆனா எப்படி திடீர்னு ஃபயர் அலார்ம் அடிச்சது? வாங்கம்மா. இந்த 2 அடி சூனியக்காரி அவ தலையெழுத்தை எப்படி எழுதுனானே தெரியல. இவளை பெரிய பாறாங்கல் கட்டி அந்த கடல்ல தள்ளி விட்டா கூட அந்த பாறாங்கல் மூழ்கிடும். ஆனா இவ தப்பிச்சு வந்துருவா. மா வாங்க போலாம். அக்கா, கீர்த்தி அக்கா, வாங்க போலாம். போலாம். கீர்த்தி அக்கா, கீர்த்தி அக்கா, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீ எனக்கு எதுக்கு தேங்க்யூ சொல்ற? நான் எதுவும் பண்ணலையே. அந்த ஃபயர் அலார்ம் அடிக்க வச்சது நீங்க தானே? காகிதத்தை எரிச்சு இந்த வீட்டுக்குள்ள மாமா இருக்காருன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு.
அவர் எனக்கு ஏதோ கெடுதல் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. இவர் எங்க போறாரு? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான். நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல. ஒவ்வொரு தடவையும் வேற யாரோ பாவம் செய்றாங்க. ஆனா பழியும் பாவமும் பொண்ணுங்க மேலதான் விழுது. கீர்த்தி அக்கா, இந்த வாட்டி நீங்க இருந்ததுனால என்னை காப்பாத்திட்டீங்க. நாளைக்கு என் இடத்துல வேற யாராவது இருப்பாங்க. நீங்க எத்தனை தடவை திரும்ப திரும்ப என்னை காப்பாத்திட்டு இருப்பீங்க? அக்கா, ஒரே ஒரு தடவை தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். புரிஞ்சுக்கோங்க. ராதா நாளன்னைக்கு மாமா போயிடுவாரு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னா நீங்களும் ஒத்துக்கிறீங்கல்ல அந்த ஆளோட நடவடிக்கை சரியில்லைன்னு? அவன் கேவலமான ஆளுன்னு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது ராதா. நான் ஒண்ணுதான் உனக்கு சொல்லுவேன். நீ பார்த்து பத்திரமா இரு. மாமாவை இந்த வாட்டி நான் விட போறதில்ல. இந்த தடவை அந்த ஹோலி நெருப்புல அந்த ஆளோட பாவங்களை எரிச்சு சாம்பலாக்கியே தீருவேன். உங்களோட பாவ குடம் இப்ப நிறைஞ்சிடுச்சு மாமா. அந்த குடத்தை உடைக்க வேண்டிய நேரம் இப்ப வந்துடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் முதல் பண்டிகை இல்லை உங்களுக்கு? வாங்க 2 பேரும் சேர்ந்து பூஜையை பண்ணுங்க. சரி சரி. மன்னிச்சிடுங்க, தெரியாம பட்டுருச்சு. நெருப்புல தள்ளி விடுற ப்ரோக்ராம் ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல. மெதுவா நட. வேகமா போய் இப்ப என்ன பண்ண போற? உனக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு? இங்க பாருங்க மோனியா, வீட்ல நிறைய வேலை இருக்கும். அப்படின்னா எனக்கு வேலை வெட்டி இல்லைன்னு குத்தி காமிக்கிற? நான் வெட்டி பையன் தானே. கடவுளே கிருஷ்ணா, நான் இப்ப அப்படி ஓ சொன்னேன்? ப்ளீஸ், எனக்கு தெரியாம என் பொண்ணு காதுல நீ என்னெல்லாம் ஓதுறன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு பல்ல காட்டியில் இருக்கிற 32 பல்லையும் உடைச்சு கொடுத்துருவேன். ஒரு வேலையை கூட நீங்க ஒழுங்கா செய்ய மாட்டீங்கல்ல? இன்னைக்கு உங்க வேலையை மட்டும் நீங்க சரியா செஞ்சு முடிச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துல ராதாக்கு பதிலா நான் இருந்திருப்பேன். நான் எப்பேற்பட்ட வேலைக்காரங்கிறது நாளைக்கு உனக்கு தெரிஞ்சு போயிடும் தாமணி. நாளைக்கு எல்லாரோட முன்னாடியும் ராதாவோட மானம் கப்பலேற போகுது. அப்போ இப்ப இவகிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கானே இந்த மோகன், இவன் மூஞ்சில காரி துப்ப கூட யோசிப்பான். அப்புறம் கொண்டாடு. இந்த பண்டிகை என்ன, தீபாவளி, நவராத்திரின்னு மோகன் கூட எல்லாத்தையும் கொண்டாடு. ராதாவுக்கும் மோகனுக்கும் முதல் பண்டிகை இது. அதனால நாம வணங்கக்கூடிய கடவுளுக்கு பூஜையை பண்ணிட்டு நீங்க 2 பேரும் பண்டிகையை கொண்டாடலாம். அப்படி பண்றதுனால கணவன் மனைவி உறவு 7 ஜென்மத்துக்கும் அப்படியே தொடரும். ரொம்பலாம் சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிலாம் எதுவும் நடக்காது. ஏன்? என்ன, நான் ரூமை விட்டே வெளியே வர மாட்டேன். ம்? மோகனையா ஏன் ரூமை விட்டு வெளியே வர மாட்டாரு? ராதா, நீ சொல்றது கரெக்ட் தான்.
ஹோலி அன்னைக்கு மோகன் எங்க ஒளிஞ்சிருப்பாருன்னு தெரியாது. அப்புறம் யாராலையும் அவருக்கு கலர் பூசவே முடியாது. ஓ அப்படியா? இதுதான் விஷயமா? ஆனா மோகனையா, இந்த வாட்டி நான் உங்களுக்கு கலர் பூசியே தீருவேன். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு கலர் பூச வந்திருக்கிறது ராதா.